தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். துபாக்கூர் கருத்து கணிப்புகள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள், தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் என இரண்டு வகைப்படுத்தலாம். தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் 6 மாதத்துக்கு முன்பாகவே நடத்தப்பட்டன. இவையெல்லாம் ஆளுங்கட்சிகள், எதிர்க்கட்சிகள், பணபலம் பொருந்தியவர்களால் ஊடகங்கள் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கப்பட்டு கருத்து கணிப்புகள் என்ற பெயரில் கருத்து திணிப்புகள் நடத்தப்பட்டன. திமுக ஆட்சியை பிடிக்கும், அதிமுக ஆட்சியை பிடிக்கும், தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்கும் என கருத்துக்களை வெளியிட்டன. ஆனால் குட்டி கட்சிகளுக்கெல்லாம் அவ்வளவு பணம் கொடுத்து தங்களுக்கு சாதகமாக கருத்து கணிப்புகள் வெளியிட வைக்க முடியவில்லை. தற்பொழுது தேர்தல் முடிந்துவிட்டது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள், அதாவது ஓட்டு போட்டவர்களிடம் 35 லட்சம் பேரை சந்தித்து கருத்து கணிப்பு நடத்தி நேற்றைய தினம் கருத்து கணிப்பை வெளியிட்டனர். தமிழ்நாட்டில் அடுத்து ஆட்சி அமைக்கப் போவது யார்? துல்லியமாக எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு என்று அந்த நிறுவனங்கள் வெளியிட்டன. திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம் இந்த 3 கட்சியுமே ஆட்சி அமைக்க போகுதுன்னு சொல்லி கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதான் ஆச்சரியமா இருக்கு. ஓட்டு போட்டவர்களிடம் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு. தேர்தலுக்கு பிறகு ஒருத்தன் ஆட்சி அமைக்க முடியும், ஆனால் 3 பேருமே ஆட்சி அமைக்க போறாங்கன்னு சொல்லி கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஒரு 4 ஊடகங்கள் திமுக கூட்டணி ஆட்சியை பிடிக்கிறது என்றும், மற்றொரு 4 ஊடகங்கள் அதிமுக கூட்டணி ஆட்சியை பிடிக்கிறது என்றும், 2 ஊடகங்கள் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்கிறது என்றும் கருத்து கணிப்புகளை வெளியிட்டது. இந்த கருத்து கணிப்புகளை எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் வேடிக்கையாக தோன்றும். தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பில் அதிமுக கூட்டணி வெறும் 20 தொகுதிகளில் தான் வெற்றி பெறும் என்று கூறுகிறது. ஆனால் அதிமுக ஆட்சியை பிடிக்கும் என்று வெளியிடப்பட்ட கருத்து கணிப்பில் தமிழக வெற்றி கழகம் வெறும் 20 தொகுதிகளில் தான் வெற்றி பெறும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் திமுக ஒரு சம்பந்தமாக வெளியிடப்பட்ட கருத்து கணிப்பில் 160 தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. மற்றொரு கருத்து கணிப்பிலோ திமுக 60 தொகுதிகளில் தான் வெற்றி பெறும் என கூறப்பட்டுள்ளது. ஆக இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் மாறி மாறி தெரிவிக்கின்றன. இந்த கருத்து கணிப்புகள் நம்ப தகுந்தவையாக கிடையாது. இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் துபாக்கூர் கருத்து கணிப்புகள். திமுக தனக்கு சாதகமாக கருத்து கணிப்புகளை வெளியிட சொல்லி ஊடகங்களுக்கு பணம் கொடுத்து இந்த கருத்து கணிப்பை வெளியிட வைத்துள்ளது. அதேபோன்று அதிமுகவும் இதே காரியத்தை செய்துள்ளது. தமிழக வெற்றி கழகமும் செய்துள்ளது. ஒரு சில ஊடகங்கள் தாங்கள் மக்கள் மத்தியில் பிரபலமாக வேண்டும் என்பதற்காக ஏனோதானோ என்று கருத்துக்களை தெரிவித்துள்ளன. ஆக இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் நம்பக்கூடாது. இவையெல்லாம் துபாக்கூர் கருத்து கணிப்புகள். மே மாதம் 4ஆம் தேதி 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். 9 மணிக்கு யார் ஆட்சியை பிடிப்பார், யார் எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறுவார், யார் எத்தனை சதவீத வாக்குகள் பெறுவார் என்பது தெரிந்துவிடும். அதுதான் உண்மையான கருத்து கணிப்பு. ஆக தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளையும் நம்ப வேண்டாம், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளையும் நம்ப வேண்டாம். இவையெல்லாம் துபாக்கூர் கருத்து கணிப்புகள். ஜனநாயகத்தின் 4வது தூண் பத்திரிகை. அந்த பத்திரிகை இப்பொழுது நடுநிலையாக கிடையாது, பணத்துக்கு விலை போய்விட்டது. இந்த மாதிரியான துபாக்கூர் கருத்து கணிப்புகளை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள். மக்கள் இவற்றை நம்பி குழம்பி போக வேண்டாம்.